வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு. இதில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் இருக்குது. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்யும்போது இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன தேதியில் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம், செப்டம்பர் 17, 19, 21, 22, 24, 25, 27, 29. செப்டம்பரில் இந்த நாட்கள் நல்லாயிருக்கும். அக்டோபரில் 1, 2, 4, 5, 7, 9, 11, 13, 14, 16. இந்த நாட்கள் அக்டோபரில் நல்லாயிருக்கும். பாக்கி நாட்கள் சுமாராக இருக்கும். அனுஷம் 17, 19, 21, 23, 25, 26, 28, 30. செப்டம்பரில் இந்த நாட்கள் நல்லாயிருக்கும். அக்டோபரில் 5, 8, 10, 12, 14, 15, 17. இந்த நாட்கள் அக்டோபரில் நல்லாயிருக்கும். பாக்கி நாட்கள் சுமாராக இருக்கும். கேட்டை 18, 19, 21, 22, 24, 26, 27, 29. செப்டம்பரில் இந்த நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அக்டோபரில் 1, 4, 6, 7, 9, 11, 13, 15, 16. இந்த நாட்கள் அக்டோபரில் நல்லாயிருக்கும். பாக்கி நாட்கள் சுமாராக இருக்கும். இப்போ ஒவ்வொரு கிரகங்களாக என்னென்ன பலன்களை இந்த புரட்டாசி மாதத்தில் தரப்போகிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சனி. சுக அபிவிருத்தி, நீண்ட நாள் கனவு, வீடு வண்டி வாங்குதல், நல்ல உடல் நலம், சுக சௌக்கியங்கள் அபிவிருத்தி, இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி, அதுக்குண்டான குணங்கள் கொஞ்சம் இருக்கும். அது ஒன்றும் பெருசாக பண்ணாது. சனி தன் வீட்டிலே இருக்கிறதுனால சுக சௌகரியங்களை அதிகம் பண்ணி தருவார். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு. அதனால் நல்ல பலன்கள் கட்டாயம் இருக்கும். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம பணிக்கு, இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு உண்டான அந்த சின்ன குறைபாடுகள், மனசஞ்சலங்கள், பயம், இதெல்லாம் இருக்கும். அதை ஒன்றும் பண்ணாது. அடுத்து ராகு. தேவையற்ற திடீர் சிந்தனைகள், யோசனைகள், இதெல்லாம் வரும். அப்புறம் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு, கோபம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்து குரு. நல்ல ஆரோக்கியம், கணவன் மனைவி அந்யோன்யம், திடீர் பிரயாணங்கள், இதெல்லாம் குரு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு. அடுத்து செவ்வாய். மறதி, கொடுத்த வாக்கை மறந்து போதல், வாகன வகையில் செலவு, இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள். அடுத்து சூரியன். எதிலும் வெற்றி, பலருக்கு ஆலோசனை கூறுதல், சொல்லிற்கு மதிப்பு, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கட்டாயம் கிடைக்கும், கௌரவம் ஏற்படும். அடுத்து புதன். எழுத்து பேச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம், சளி கபம் தொந்தரவு இருக்கும், மாமன் வகையில் நன்மை, நட்பு வட்டாரம் வெளிவட்டார பழக்கத்தால் முன்னேற்றம். புதன் இந்த பலன்கள் கொடுப்பார். கேத்து. ஞான மார்க்கத்தில் முன்னேற்றம், ஞானிகள் சித்தர்கள் வழிபாடு, அப்புறம் சித்தர்கள் கோயிலுக்கு போய் வணங்குறது, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான முன்னேற்றங்கள், அவர்களின் ஆசி, முன்னோர்கள் வழிபாடு, அவர்களின் ஆசிகள், இதெல்லாம் கேத்து வாங்கி தருவார். அடுத்து சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை, வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள், கேளிக்கைகளின் செலவு, இந்த செலவுகள், இந்த வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் சுக்கிரன் தரக்கூடியவர். இப்போ நல்ல பலன்களை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட அனைத்தும் நலம், எல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.